ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சம் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமாக. அன்பின் ஏசப்பா தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய கருத்தை தருகிற சுவாமி தகப்பனே. சங்கீதம் 19:14 சொன்னது போல தகப்பனே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்மாண்டையில் இருப்பதாக சுவாமி தகப்பனே. பேசுகிற என்னோடு நீங்க இருங்க ஆவியான பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம் அண்டையில் இருப்பதாக சுவாமி பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரமே பேசணும், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரேஸ் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் ஒரு சிறு ஸ்டோரி மூலமாக தொடங்குறேன். ஒரு கார்டன் வச்சுக்கிறாங்க, ஃப்ளவர் கார்டன் வச்சுக்கிறவங்க 2 பாட் வாங்கி இருந்தாங்களாம். அதுல ஒரு பாட் அவங்க வாங்கிட்டு வரும்போதே ஹோல் ஆயிட்டு இருந்துச்சா, ஆனா ஓட்டோ இருந்துச்சா. அவங்க அதை கவனிக்காம வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த பாட் வாங்கின திட்டமே அந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே தண்ணி ஊற்ற வேண்டிதான். பட் அவங்க கவனிக்காம வாங்கிட்டு வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இதுல வாட்டர் இருந்துச்சாம். அப்போ அந்த ஃபார்மர் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே நமக்கு வேலை இல்லை, நம்ம இதை கொண்டு நடந்து வரும்போதே செடிகள் எல்லாம் தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா கூட இருந்த இன்னொரு பாட் இந்த பாட்டை பார்த்து கேலி பண்ணிச்சான். ஐயோ நீ உடஞ்சிருக்கிறியே, தண்ணி எல்லாம் சிந்திட்டு தான் இருக்கிறியே, நீ யூஸ் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி நல்லா கேலி பண்ணிச்சான். ஆனா நெக்ஸ்ட் டே அதே போல தண்ணி கொண்டு வரும்போது இந்த பாட் வந்த வழியில அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா பூத்து மினுங்கிட்டு இருந்துச்சாம். அப்பதான் அந்த ஃபார்மர் சொன்னாங்களா, உன்னை உலகத்துல எல்லாரும் கேலி பண்ணலாம், நீ யூஸ்லெஸ் கேலி பண்ணலாம், ஆனா உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. உன்னை நான் வாங்கிட்டு வந்த ரீசனே தண்ணி பாய்ச்சிக்க வேண்டிதான். ஆனா அது நீ ஹோல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி கேலி பண்ணிருக்கலாம். ஆனா அது எதையும் நீ மைண்ட்ல வச்சுக்காத, உனக்கான திட்டத்தை ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. அதே போல சொன்னாங்களாம். அதே போல அன்பானவர்களே, நீங்க வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ நமக்கு வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லையே, நமக்கு வாழ்க்கையில ஒரு சக்சஸ் இல்லையே. நம்ம இப்போ 12th நீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் இருக்கலாம், 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதர்வைஸ் நீங்க காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அது கிடைக்கலையே நினச்சி நீங்கள் ஒருபோது ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. யோபு 23:14 சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சுருக்காங்க, ஒரு ப்ராமிஸ் தந்திருக்காங்க. அது இன்னைக்கு இந்த செய்தி மூலமாக வெளிப்படுது. உங்களுக்கு குறித்ததை ஏசப்பா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆபிரகாம் லைஃப்பை பார்க்கலாம். அவங்களுக்கு 100 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி பல கேலிகள், அவங்களுக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம். அவங்க அவ்வளோ உடஞ்சி போயிருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்த அதே ஒரு வாக்கு தத்தம் தான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அது மட்டும் இல்லாமல் உன்னோட சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணல்களைப் போலும் அதிகமாக இருக்கும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியங்களும் இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறலாம். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு குறித்ததை ஏசப்பா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாங்க. இன்னொரு காரியம், 2 மாங்காய் மரம் இருந்துச்சான். அதில் ஒரு மாங்காய் மரம் நிறைய ஸ்வீட்ஸான மேங்கோஸ் தருவாங்களாம். இன்னொரு மேங்கோ மரம் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், பட் அதில் ஃபுல்லாக புழுக்களாலும் பூச்சிகள்னாலே நிறைந்து இருந்துச்சாம். அப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்க, அந்த ரோட் சைட் போகிற எல்லாருமே அந்த ஸ்வீட்டாக இருக்கிற மாங்காய் மரத்தின் மேலே தான் கல்லை தூக்கி எறிவாங்களாம். அப்போ அந்த மாங்காய் மரம்னா ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. பக்கத்து மாங்காய் மரத்தில் கேட்டுச்சா, ஏன் நான் மட்டும் இவ்வளோ உடைக்கப்படுகிறேன், ஏன் எல்லாரும் என் மேலே கல்லை தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிச்சான். அப்போ அந்த மாங்காய் மரம் சொல்லிச்சா, நீ யூஸ்ஃபுல்லாக இருக்க, பட் நான் அப்படி இல்லை, எனக்கு மேங்கோஸில் ஃபுல்லாக இன்செக்ட்ஸோ புழுஸ்மா தான் இருக்குது, ஆனால் உன்னோட மேங்கோஸ் எல்லாமே நல்லா ஸ்வீட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால தான் உன்னை எல்லாரும் கல்லை தூக்கி எரிச்சு உடைக்கிறாங்க அப்படின்னு. அதே போல தான் அன்பானவர்களை, இன்னைக்கு நீங்கள் உடைக்கப்படுறீங்களா நினைக்காதீங்க. பிறருக்கு நீங்கள் நன்மை செஞ்சு உடைக்கப்படுகிறீங்களா, எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில், பல நன்மைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கான திட்டத்தை அவர் இன்னைக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தோன்னா, சகோதரர்கள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள விற்றாங்க, அந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா அவங்கள கைவிடலை, அதிபதியாக வச்சாங்க. அதே போல் தான் உங்கள் லைஃப்பில் வீட்டில் உள்ளவங்களாகட்டும், இல்லை
சொசைட்டிலே ஆகட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தலாம், நீ யூஸ்லெஸ், நீ எதுக்கு உதவாதவ அப்படின்னு சொல்லலாம். பட் ஏசப்பா சொல்கிறாங்க நீ வந்து விசேஷித்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் நினைக்கலாம் நான் பர்ஃபெக்ட் இல்லையே, எப்படி ஏசப்பா என்னை வந்து தெரிந்து கொள்ளுவாங்க, எப்படி ஏசப்பா எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு நினைக்கலாம். ஆனால் நம்ம மத்தேயு 18 பார்க்குறோம் ஒரு உவமை. 99 ஆடுகள் இருந்தும் தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடை தேடி தான் அந்த மேய்ப்பர் செல்வாங்க. அதே போல் 99 ஸ்பெஷாலிட்டிஸ் பிறர்கிட்ட இருந்தாலும் அந்த ஒரே ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இல்லையா, அதுதான் ஏசப்பா நமக்கு வந்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாங்க. அந்த 99 பேர் உங்களை விட நல்லா ரொம்ப ஹையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் என்னால் ஒன்றும் முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை நோக்கி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு குறித்ததை ஏசப்பா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாங்க. நீங்கள் அதே போல் நம்ம பைபிளில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு குயவன் வந்து ஒரு களிமண்ணை வச்சு ஒரு பாண்டை செய்கிறாங்கன்னா அந்த பாண்டை வந்து சொல்லுமா, ஐயோ நம்மளை வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏன் அவங்க வந்து இவ்வளோ உடைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதே உடைப்பின் நிமித்தமாக தான் ஒரு அழகான பாண்டம் உருவாக்கப்படுகிறது. ஒரு ஸ்டோரி உண்டாம். ஒரு குயவன் வந்து ஒரு பாட் செஞ்சுட்டு இருந்தாங்க, அது வந்து பர்ஃபெக்டாக வரல. மறுபடியும் அதை உடைச்சி மறுபடியும் அதை அடித்து அந்த மணல்களை வந்து ரொம்ப பிசைஞ்சு எல்லாம் ஒரு பாட் செஞ்சாங்களாம். அப்போ அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான், ஐயோ நம்மளை இவ்வளோ இது பண்ணுறாங்களே, என்னத்துக்கு இந்த உலகத்தில் வாழணும், எதுக்கு இவ்வளோ உடைப்புகளை நம்ம சகிச்சுட்டு நம்ம உருவாக்கப்படணும் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். ஆனால் அந்த பாட்டை வந்து ஒரு பர்ஃபெக்டாக அழகாக செஞ்சு நல்ல டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து கடையில் வைக்கும்போது ஒரு ராஜா வீட்டில் வந்து ஒருத்தங்க வாங்க வந்தாங்களாம். இப்போ அது வாங்கிட்டு போய் அது ராஜாவின் சிங்காசனத்தில் பக்கத்தில் இருந்துச்சான். அதே போல் தான் அன்பானவர்களே உங்கள் லைஃப். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நம்ம செத்துடலாம், நம்ம வந்து வாழ்ந்தே வேஸ்ட்டு தான், நம்ம எதுக்கு வாழணும், இவ்வளோ உடைப்புகள் மத்தியில் நம்ம வாழக்கூடாது, நீங்கள் சூசைட் அட்டம் பண்ணுற அந்த தாட்டில் இருக்கலாம். பட் ஜீசஸ் டோல் டு யூ, ஐம் ஹெல்ட் யூ, ஐம் ஹெல்ட் அப் யூ, நான் உன்னை இன்னும் உயர்த்துவேன், உன்னை உடைக்கிறேன்னா நீ உருவாக்கப்பட வேண்டிதான் நான் உன்னை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நிறைய பேர் உங்களை கல்லெறியலாம், அந்த திட்டம் நிறைவேறவே கூடாது அப்படின்னு. நீங்கள் நல்ல காலேஜ் போய்க்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைப்பாங்க, ஐயோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இவ்வளோ பெரிய காலேஜா அப்படின்னு நினைக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நல்ல ஹை லெவலில் இருக்கலாம், நல்ல பெஸ்ட்டு மார்க் எடுத்துக்கலாம், பிறர் யோசிப்பாங்க, ஐயோ இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு அவங்க பல திட்டம் வைக்கலாம். பட் ஏசப்பா இருக்காங்க, உங்களுக்கு குறித்ததை ஏசப்பா நிறைவேற்ற வல்லவராக இருக்காங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்குமே யோசிக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ராமிஸ் ஏசப்பா தந்திருக்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயத்துலலாம் ஃபெல் டவுன் ஆகிருக்கிறீங்களோ, எந்த விஷயத்துலலாம் இன்னும் முடியாது, என்னால் ஹையே ஆக முடியாதுன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, எதுக்கும் நினைக்காதீங்க, ஏசப்பா உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? இல்லை தான். நிறைய பேர் வந்து உங்களோட பழைய வாழ்க்கையே நினச்சி நீங்கள் உங்களோட எல்லா விஷயத்தையும் அப்படியே உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் அதை ஒரு ஃபுல்லாக உங்கள் ஹார்ட் ஃபுல்லாகவே சோகத்தினால நிறைஞ்சிருக்கலாம். பட் ஏசப்பாட்ட நீங்கள் மொத்தமாக ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உங்கள் பழைய வாழ்க்கையை, ஏசப்பா நான் இவ்வளோ பாவங்களை பண்ணிட்டேன், ஆனால் என்ன நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்களா ஏசப்பா, எனக்கு அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் உடனே யாராலையும் ஃபுல்லாக ப்ரேயரில் தான் பைபிள் தான் அப்படின்னு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரே பண்ணுங்கள், நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஹையாக வந்தீங்களா லிட்ரலாக உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் லைஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் யோசிப்பாங்க, ஐயோ இத்தனை நாள் இப்படி இருந்தாலே இவளுக்குள்ள ஒரு மாற்றமா அப்படின்னு யோசிச்சு அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும், உங்களுடைய எல்லா பழைய விஷயத்தைங்களை மாற்றி விட்டு உங்களுடைய புதிய வாழ்க்கைக்குள்ளே வாங்க. உங்களுக்கு குறித்ததை ஏசப்பா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதாயின்னு என்று சொன்னது போல் உங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் மறந்துடுங்க. உங்களுடைய பழைய கோபங்கள், அதுக்கப்புறம் அவங்கள மேலே இருக்கிற பொறாமை எண்ணங்கள், அதுக்கப்புறம் சண்டை போடுகிற
எண்ணங்கள் அதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் மறந்து உங்களுடைய புதிய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம் போன்ற ஆவின் கனிகளை உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஏசப்பா கூட வாங்க. கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்ம கேட்ட வார்த்தையின் மூலமாக நமக்கு குறித்த திட்டத்தை ஏசப்பா நிறைவேற்றுவாராக. ஆமென். ஜெபம். அன்பின் தகப்பனே, ஏசப்பா கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. தகப்பனே, நொறுகுண்டவர்களுக்கோ தேவன் சமீபமாக இருக்கிறீங்க ஏசப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை தகப்பனே ஏசப்பா என் வாழ்க்கையில் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நான் பண்ண போகிறேன், என்ன விஷயத்தில் நான் ஹையாக போகிறேன்னு நினச்சி ஏசப்பா ஃபெல்டவுன் ஏசப்பா இந்த மெசேஜை கேட்டுட்ருக்காங்களோ தகப்பனே, எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை தாங்க தகப்பனே. அவங்களுக்கு நீங்கள் ஏசப்பா குறித்து இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. தகப்பனே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் போல தகப்பனே ஏசப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீங்கள் கண்ணோக்குங்க சுவாமி. தகப்பனே, ஒவ்வொருத்தரை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. தகப்பனே, ஆவின் கனிகளை பெற்றவர்களாக தகப்பனே ஏசப்பா வாழ நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய கரம் தகப்பனே அவங்களுக்கு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தகப்பனை பயமுள்ள ஆவியை கொடாமல் சுவாமி, அன்பும் தகப்பனை ஏசப்பா பலமும் தகப்பனை தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீங்கள் கொடுத்து தகப்பனை உங்களை சமாதானமாக நீங்கள் இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குற சுவாமி, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஏசப்பா குறித்திருக்க திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துக சுவாமி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த நேரத்தை தந்த உமக்காக நன்றி செலுத்துக தகப்பனே. எடுத்து பயன்படுத்தி நீங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி ஏசப்பா. மீதியான சமயத்தை உம்முடைய கரத்தில் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இப்போ ஏசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குறித்ததை என்னல் நடத்தி மகிழுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். முன் குறித்ததை என்னல் நடத்தி மகிழுவார். குறையில்லாமலே குற்றமில்லாமலே கரையில்லாமலே நடத்தி செல்லுவார். குறையில்லாமலே குற்றமில்லாமலே கரையில்லாமலே நடத்தி செல்லுவார். எனக்கு குறித்ததை முன் குறித்ததை என்னல் நடத்தி மகிழுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். முன் குறித்ததை என்னல் நடத்தி மகிழுவார். குறித்ததை என்னல் நடத்தி மகிழுவார். மகிமையான பந்தியை ஆயத்தப்படுத்தி பரிசுத்த தைலத்தால் அபிஷேகித்தார். மகிமையான பந்தியை ஆயத்தப்படுத்தி
தைலத்தால் அபிஷேகித்தார். எனக்காக முன் குறித்த சிங்காசனத்தில், எனக்காக முன் குறித்த சிங்காசனத்தில் அமர்த்தி முடிசூட்டி கனப்படுத்துவார், அமர்த்தி முடிசூட்டி கனப்படுத்துவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், முன் குறித்ததை என்னில் நடத்தி மகிழுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், முன் குறித்ததை என்னில் நடத்தி மகிழுவார். எலியாவை காகத்தினால் போஷித்த தேவன் என்னாலும் என்னை காத்திடுவார். எலியாவை காகத்தினால் போஷித்த தேவன் என்னாலும் என்னை காத்திடுவார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மைகள் கிருபைகள் தொடர செய்வார், நன்மைகள் கிருபைகள் தொடர செய்வார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், முன் குறித்ததை என்னில் நடத்தி மகிழுவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், முன் குறித்ததை என்னில் நடத்தி மகிழுவார்.